ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. தடையின்றி பண வரவையும் செல்வத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி குபேரர் வழிபாடு எளிய முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வியாழக்கிழமையில் வந்திருக்கு. வியாழக்கிழமை என்றாலே குரு பகவானுக்கு உகந்த நாள். குபேரரை வழிபாடு செய்வதற்கு மிகவும் அற்புதமான நாள். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நாளில் நம்ம குபேரரை வழிபாடு செய்தால் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யத்தையும் பெறலாமுங்க. குறிப்பாக பௌர்ணமி திதி, பூச நட்சத்திரம், வியாழக்கிழமை இந்த மூன்றும் சேர்ந்து வரும் ராஜயோகத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் நாளைய நாள். நாளைய நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாடால் தடையின்றி தடையின்றி பணவரவு நம் இல்லம் தேடி வருங்க. செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் நம் இல்லத்தில் என்றென்றும் நிலைத்து இருக்கும். அன்னை மகாலட்சுமியின் அருளும் லக்ஷ்மி குபேரரின் அருளும் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும். வடக்கு திசையின் அதிபதியாக விளங்கக்கூடிய குபேரரை நாம் வழிபாடு செய்தால் செல்வந்தனாக வாழலாம். அதுவும் ராஜயோகத்தை தரக்கூடிய பௌர்ணமி திதி, பூச நட்சத்திரம், வியாழக்கிழமை இந்த மூன்றும் சேர்ந்து வர்ற இந்த நாளில் நம்ம மறக்காமல் குபேரரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்ல நிலையை அடையலாம். குபேரரை நாம் வழிபாடு செய்தால் குப்பையில் இருப்பவனும் கோபுரத்தில் அமரும் வாய்ப்பு கிடைக்குங்க. பிச்சைக்காரனும் செல்வந்தனாக வாழும் யோகம் கிடைக்கும். லட்சாதிபதியாக இருப்பவன் கோடீஸ்வரனாக மாறலாம். பணம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே கைகளில் நிரந்தரமாக இருக்கும். பணப்புழக்கம் நல்ல முறையில் இருக்கும். செல்வந்தனாக வாழும் வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி குபேரர். லக்ஷ்மி குபேரரை நம்ம வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குபேர காலம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் நம்ம குபேரருக்கு நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நல்லது. குபேரருக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் செய்து வைத்து நாம் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. குபேரருக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னாவே இனிப்பு பொருள் தாங்க. நம்மளால் இனிப்பான பலகாரங்கள், இனிப்பான நெய்வேத்தியம் என்ன செய்ய முடியுமோ அந்த இனிப்பான நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சு, நெய் கலந்த இனிப்பு நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சு நெய்விளக்கு ஏற்றி குபேரரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குபேரராக வாழலாமுங்க. இந்த வழிபாடு மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே செய்யணும். நிலைவாசலை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நிலைவாசலுக்கு சந்தனம் குங்குமம் வைத்துட்டு நிலைவாசலுக்கு முன்னால் 2 புஷ்பங்கள் வைத்துட்டு நிலைவாசல் 2 புறமும் 2 அகல் விளக்கு ஏற்றி வைங்க. ஒரு வீடு அப்படின்னாவே அந்த வீட்டுக்கு அரணாக இருக்கக்கூடியது நிலைவாசல். நிலைவாசலை நம்ம எப்படி பூஜை பண்ணுறோமோ, நிலைவாசலை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவில் நம் இல்லத்தின் மகாலட்சுமி அருளும் குபேரரின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நிறைந்து இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய முடியல அப்படின்னாலும் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி நாட்களில் நிலைவாசலை தொடச்சி சந்தனம் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லது. வீட்டுக்குள்ளே குபேரருக்கு நம்ம வழிபாடு செய்கிறப்ப எப்போவுமே குபேரரை நம்ம வழிபாடு செய்கிறப்போ முதல்ல மகாலட்சுமி தாயாரத்தை வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு தான் குபேரருக்கு வழிபாடு செய்யணும். நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கோம், குபேரர் வழிபாடு, குபேரருக்கு தீபமேற்றி வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு. குபேரருக்கு தீபமேற்றி வழிபாடு செய்கிறது இல்லைங்க. குபேரருக்கு தலைவியாக விளங்கக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி. அப்போ முதல்ல நம்ம அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அவர்களுடைய நாமத்தை சொல்லி நல்ல முறையில் வழிபாடு செஞ்சுட்டு தான் குபேரரை வழிபாடு செய்யணும். இந்த குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நிறைய செல்வங்களை கொடுத்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான். அப்போ சிவபெருமானையும் நம்ம வழிபாடு செய்யணும். இவங்களுக்கு செல்வங்களை கொடுத்து செல்வங்களுக்கு தளபதியாகவும் செல்வங்களுக்கு அதிபதியாகவும் செல்வங்களுக்கு தலைவியாகவும் இருக்கிற பொறுப்பை கொடுத்தவரே, குபேரருக்கு பொறுப்பை கொடுத்தவரே சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் இவங்க 2 பேருக்குமே இத்தனை செல்வங்களையும் கொடுத்து இத்தனை பணங்களையும் கொடுத்துருக்காரு. அப்போ சிவபெருமானை வழிபாடு செஞ்சு அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சுட்டு அப்புறம்தான் நம்ம குபேரரை வழிபாடு செய்யணும். குபேரருக்கு இத்தனை செல்வங்கள் கிடைத்ததற்கு காரணம் சிவபெருமானின் தீவிர பக்தனாக இருந்ததால்
சிவபெருமானை நல்ல முறையில் வழிபாடு செஞ்சதால். குபேரருக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள் அன்னை மகாலட்சுமி. அப்போ சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சுட்டு குபேரரை நம்ம வழிபாடு செய்யணும். குபேரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்த தீபத்தில் நீங்கள் அவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உடனடியான பலனை பெறலாம், கைமேல் பலனை பெறலாம். குபேரருக்கு நம்ம வழிபாடு செய்கிறப்ப மஞ்சள் வஸ்திரம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. குபேரர் வழிபாடு நாளில் இனிப்பு பலகாரங்கள் செய்து வைத்து வழிபாடு செய்வது இன்னமுமே சிறப்பான பலனை கொடுக்கும். குபேரருக்கு வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும். நாளைய தினம் தைப்பூசம், அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம், பௌர்ணமி திதி, வியாழக்கிழமை, இந்த மூன்றும் சேர்ந்து வந்திருக்கிற அற்புதமான நாள், ராஜயோகத்தை தரக்கூடிய நாள். மாலை வேளையில் பெரிய அளவில் பூஜை செய்ய முடியல அப்படின்னாலும் நிலைவாசலுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு நம்ம பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு விளக்கு, குபேரருக்கு ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த எளிய வழிபாட்டோடு குபேரருக்கு உரிய ஓம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு உரிய மந்திரத்தையும் இந்த நாளில் சொல்லி வழிபாடு செய்தால் நல்லது. பெரிய அளவில் மந்திரங்கள் சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு ஓம் த்ரீம் குபேராய நமக, ஓம் த்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. இன்றைய நாளில், அதாவது குபேர காலத்தில் மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளே 1 கிலோ வெள்ளை சர்க்கரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குபேரர் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம சமையல் அறையில் கொண்டு போய் கொட்டி வைங்க சர்க்கரை டப்பாவில். இனிப்பான இந்த சர்க்கரையை குபேர காலத்தில் நம்ம வீட்டுக்கு வாங்கி கொண்டு வந்து வைக்கிறப்ப வீட்டில் செல்வ செழிப்பும் ஐஸ்வர்யமும் அதிகரிக்குங்க. ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.